கர்த்தரும் அருமை சுகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையுள்ளதாக. இந்த காலை வேளைகளில் கூட கான்ஃபரன்ஸ் காலிலே பரித்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்த வேதத்திலே படிக்கும் பொழுது சாலமன் ஒரு சிறந்த ஞானியாக காணப்படுகிறார். சாலமனை தேவன் ஆசீர்வதித்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். உலகத்திலே வேதம் சொல்கிறது, சாலமனை போல ஒரு ஞானி இதுவரை இருந்ததுமில்லை, இனியும் இருப்பதுமில்லை என்று. சாலமன் அவர் சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வீதமாக நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு என்று. தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுவதனால் நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் நாம் ஞானத்தில் குறைபட்டிருந்தால், ஞானவானாய் இல்லை என்றால் எதையும் நாம் சரியாக செய்ய முடியாது. நமக்கு அறிவும் ஞானமும் வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். என்னால் செய்யப்பட்டது, என்னுடைய திறமையால், என்னுடைய அந்தஸ்தால், என்னுடைய படிப்பினால் என்று அல்ல. ஞானத்திற்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அறிவு என்பது, அறிவு சார்ந்தது நாம் இந்த உலகத்திலே கற்று தேர்ந்தவர்கள், படித்தவர்கள், அவைகளால் நமக்கு கிடைக்கப்பட்டது அறிவு. ஞானம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஈவு. தகுதி இல்லாதவர்களுக்கு, தகுதியற்றவர்களுக்கு அவர் கொடுக்கின்ற ஒரு ஈவுதான் ஞானம். நாம் ஞானமாக செயல்பட வேண்டும் என்று நாம் அனைவருக்கு அறிவுரை சொல்கிறோம். அநேகர்கள் சென்று நீ ஞானமற்றவனாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும், அநேக விதமான ஜனங்களையும் சந்திக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றிலும் நாம் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுக்கு பயப்படுகின்ற ஒரு பயம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த பயம் நமக்கு இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார். நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் ஆக வேண்டும். நாம் ஒருபோதும் ஞானி என்று நம்மை எண்ணிவிடக்கூடாது. ஏனென்றால் ஞானத்தை கொடுப்பவர் தேவன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும் என்று வேதம் சொல்கிறது. நம்மை ஞானி என்று நமக்குள்ளே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சரியான முறையிலே செய்கிறேன், தவறுகள் எதுமிடத்தில் இல்லை, நான் செய்வதுதான் சரி என்று இன்றைக்கு அறைந்து கொள்கிற அநேக ஜனங்களை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கிறிஸ்தவ மார்க்கத்தாரை பார்க்கும்போது அவர்கள் செய்ய தவறுகளை மறந்துவிட்டு அவர்கள் செய்வதுதான் சரி என்று மற்றவர்களை நம்ப வைப்பதற்காகவும்
மற்றவர்கள் நம்பி ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தன்னை ஆர்குமெண்ட் செய்வதை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகின்றது. வேதம் சொல்கிறது, நாம் நம்மை ஒருபோதும் ஞானி என்று எண்ணக்கூடாது. நாம் செய்கிற தவறுகளிலிருந்து, தீமைகளிலிருந்து நாம் விலக வேண்டும். அப்படி நம்முடைய தீமைகளிலிருந்து நம்மை பிரித்து விலகி வரும் பொழுது அது நம்முடைய நாவுக்கு ஆரோக்கியம் என்று சொல்கிறது. வேதம் சொல்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நாவு ஒரு முக்கியமான அம்சமாய் காணப்படுகிறது. ஜீவனும் மரணமும் நாவிலிருந்து வருகிறது. நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளிலே ஆரோக்கியமும் இருக்கின்றது, ஜீவனும் இருக்கின்றது, மரணமும் இருக்கின்றது. மனிதர்களாகிய நாம் அந்த நாவின் வார்த்தைகளால் எவைகளை தேடிக்கொள்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்வியாய் காணப்படுகிறது. நாம் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. நன்மை செய்தால் சமாதானம் நம்மை தேடி வரும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்த தேவனுக்கு முன்பாக பயபக்தி உள்ளவர்களால் நாம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 8:13 படிக்கும் பொழுது, தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையும் அகந்தையும் தீய வழியும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று சாலமோன் சொல்கிறார். தீமையை வெறுக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் வரும். தீய வழிகளிலிருந்து நாம் விலகும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் வரும். நாம் அதிகமாக செபிக்கும் பொழுதும், தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுதும் நம்மை தெரியாமலே ஒரு எண்ணம் நமக்குள் வரும். நாம் போகின்ற பாதை சரிதானா? கர்த்தரோடு நாம் எவ்வளவு தூரம் நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு பயபக்தி நமக்கு வரும். கர்த்தரோடு நாம் நெருங்க நெருங்க நம்முடைய தவறுகளிலிருந்து நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கிக் கொள்வோம். தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம், பெருமையும் அகந்தையும் நமக்காக எல்லாவற்றிலும் நாம் செய்ததை பெருமையாக சொல்லி மற்றவர்கள் மத்தியில் இருந்து ஒரு பாராட்டை பெற வேண்டும். மற்றவர்கள் எப்போதும் நம்மை மிகைப்படுத்தி பேச வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்கு இருந்தால் தேவன் நம்மை வெறுக்கிறவராய் காணப்படுகிறார். அகந்தை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் பயபக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தீமை விட்டு விலகும் பொழுது நாம் செய்கின்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வாக்கிய பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அவைகள் நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயத்தையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு நீடித்த நாட்கள் வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் சொல் கேட்டு அவருக்கு பயந்தவர்களாய் காணப்பட வேண்டும். சமாதானம் நமக்கு வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் சொற்படி நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நமக்கு சமாதானமும் கட்டளை வல்லவராய் இருக்கிறார். நம்மை ஞானி என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசைத்தை பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. நாம் ஞானத்தை பற்றிக் கொள்ள வேண்டும், மூட ஞானத்தை அல்ல. மூடன் எவ்வளவு தூரம் சொன்னாலும் அவன் சொல்வதே நல்லதென்று சொல்லிக் கொண்டிருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படி சொல்லவில்லை. நன்மையான ஈவுகள் அனைத்தும் ஜோதிகளின்
பிதாவினிடத்திலிருந்து வரும் என்று வேதம் சொல்கிறது. அந்த நன்மையான ஈவுகளை பெறத்தக்கதாய் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. அந்த ஜீவ ஊற்றை நாம் பருகத்தக்கதாய் நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவதற்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுவது ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நாம் அவருக்கு பயப்படும் போது திட நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீதிமான் சந்ததி பனைமரத்தை போல செழித்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நீதிமான் நன்மையான ஈவுகளை செய்யும் போது அவருடைய பிள்ளைகளையும் தேவன் காக்கிறார். அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து நிற்பதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு பயப்படுவது ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. அதனால் நாம் மரண கண்ணிகளுக்கு தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நம்மை எதிர்த்து வருகின்ற எல்லா விதமான கண்ணிகளிலிருந்தும் மரண கட்டுகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறார். இதே போன்று தேவனுக்கு பயப்படுபவர்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 22ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்வு. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தை போதிப்பது மாத்திரமல்ல, நாம் தாழ்மையாய் இருக்கும்போது மேன்மையை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மேன்மை இருக்கிற இடத்திலே எப்பொழுதும் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அவருக்கு பயப்படுகிற, அவருடைய சமூகத்தில் தாழ்ந்து அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற, கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் பொழுது அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், ஜீவனையும் தருகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாயும் கர்த்தருக்குள் ஒரு ஒப்புரவு அற்றவர்களாயும் தாம் மனம் போன போக்கே சென்று கொண்டு தன்னைத்தானே ஞானி என்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்திலே அறிக்கையும் விடுகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேட வேண்டும். அந்த பரலோக ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் வந்தால் மாத்திரமே அந்த பரலோக ராஜ்யத்தையும் நீதியையும் நாம் தேட முடியும். அப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள் வரும் பொழுது உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளாலே கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் மகிமையடைவதாக. கர்த்தாவே, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவு என்று உங்களுடைய வேத வசனம் சொல்கிற தகப்பன கர்த்தாவே, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உண்மை அறிகிற அறிவு எங்களுக்கு தருவீராக. நீர் எங்களிலும் நாங்கள் உண்மையிலும் நிலைத்திருக்கத்தக்க கிருபையும் கர்த்தாவே, உமக்கு பயப்படுற பயத்தையும் இந்த நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படிக்கு செபிக்கிறேன் தகப்பன. அது நிமித்தம் நாங்கள் ஞானமான அடையவும் ஐஸ்வர்யமான அடையவும் உங்களுடைய வேதத்தின்படி எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்க கிருபை எங்களுக்கு தரவும் நீர் கிருபை செய்யும்படிக்கு செபிக்கிறேன் தகப்பன. அனுதினமும் உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை போதிப்பீராக. எங்களை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெருமான இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபத்தை கேளும் ஜீவனுக்கு ஆமென். ஆமென்.